ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் விடுகதையா விடுதலையா அத்தியாயம் 20. அறையை சுற்றுமுற்றும் வாயை பிளந்து பார்த்தபடி அவள் நிற்பதை வெறுப்புடன் பார்த்தபடி பால்கனியில் நின்றிருந்தான். அவனை இவள் கவனிக்கலை. ஆனால் இவளை அவன் நன்றாக இப்போதுதான் பார்த்தான். அவள் அழகு இப்போது கண்ணுக்கு தெரிந்தது. அகிலே சொன்ன மாதிரி எந்த மேக்கப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு சாதாரண சேலையை கட்டிக்கொண்டு அவள் நின்றதை பார்த்தவனுக்கு, என் மனைவியாக இவளுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த அழகை தவிர என்றுதான் பார்த்தான். அவன் கண்களுக்கு அவளிடம் இருந்த எளிமை கூட தவறாகத்தான் பட்டது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மேக்கப் சாமான் வாங்கி மேக்கப் பண்ண முடியுமா என்ன? முடியாததால் சும்மா இருக்கா? அவள் வீட்டில் வசதி இருந்து வேண்டாம்னு விட்டாதான் அது எளிமை என்று ஏளனமாகத்தான் நினைத்தான். என் அறைக்குள் காலடி வைக்க கூட தகுதி இல்லாத இவ என் வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வச்சிட்டான். என் அம்மாவை கார்னர் பண்ணி இவளுடைய சொந்தக்காரங்க இவளை என் தலையில் கட்டி வச்சிட்டாங்க என்று பொறுமியவன் மெல்ல தன் அழுத்தமான காலடிகளுடன் உள்ளே வந்தான். பாவம் பெண்ணவள் அவன் வந்ததை கூட கவனிக்கலை. அந்த அறையின் சுவற்றில் இருந்த மாடர்ன் ஆர்ட்டில் அவளுக்கு என்ன தெரிகிறது என்று ஆர்வமாக பார்த்தாள். அவளை வெறுப்புடன் பார்த்தவன் ஒரு தலையணை பெட்ஷீட்டை தூக்கி அவள் காலடியில் வீச, காலில் பட்டதை கண்ட பிறகுதான் திடுக்கிட்டு பார்க்க அவன் அங்கே நின்றான். வெறுப்பை மட்டுமே உமிழும் அந்த கண்களை பார்த்தவளுக்கு அடி வயிற்றில் பயப்பந்து உருண்டது. ஆத்தி, என்ன இவ்வளவு கோபமாக பார்க்குறாரு? நான் என்ன தப்பு பண்ணினேன் என்று புரியாமல் அவள் விழிக்க, அவன் அவளை கண்டு கொள்ளாமல், இந்த அறையில் இருக்கிற எந்த பொருளையும் நீ தொடக்கூடாது. சொந்தக்காரங்க போகும் வரை மொட்டை மாடியில் ஒரு பாத்ரூம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க. எல்லாரும் போனதும் நீ கெஸ்ட் ரூமில் தங்கிக்க. என் அறை பக்கம் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்றான். அது எப்படி? நான் உங்கள் மனைவி என்று சொல்லக்கூட இவளுக்கு வாய் வரலை. இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு என்று தான் நினைத்தாள். அவனிடம் எதிர்த்து கேள்வி கேட்க அவளுக்கு தோணலை. பொதுவாகவே யார் என்று தெரியாத ஒரு ஆணுடன் பேசுவது பழகுவது கஷ்டம்தான். இன்று காலை தன் கழுத்தில் தாலி கட்டினான் என்ற ஒரே காரணத்தால் தான் அவளும் அவன் அறைக்குள் மனைவி என்ற உரிமையில் வந்தாள். இவனோ என்னை பார்த்து இப்படி கோபத்தில் பேசுகிறார், ஏன் எதுக்கு என்று அவள் புரியாமல் விழிக்க, தெரியாத மாதிரி முழிக்கிறா, எல்லாம் நடிப்பு, என்னை ஏமாத்த பார்க்குறா என்று கசப்புடன் நினைத்தான். சற்று நேரத்தில் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுத்து விட்டான். அறை எங்கும் இருட்டு. ஏசியின் உருமல் சத்தம் மட்டும் கேட்டது. சண்பிகாவிற்கு பயத்தில் உடல் விடபடத்தது. சேச்ச, இல்லை, அவன் ஏசியை 18ல் வச்சா உடம்பு இப்படி விடபடக்கத்தானே செய்யும். அவள் பயந்தது என்னமோ இருட்டை கண்டுதான். சற்று நேரத்தில் கண்களுக்கு இருட்டு பழகிவிட அவனை பார்த்தாள். மல்லாந்து வெற்று மேனியில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கொண்டு படுத்திருந்தான். அவளுக்கு அதெல்லாம் கண்ணில் படலை. வெறும் வரி வடிவமாகத்தானே தெரிந்தான். அவன் கொடுத்த பெட்ஷீட்டை எடுக்க பிடிக்கலை. ஏனென்றால் ஏதோ நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி அவன் தூக்கி எறிந்தானே என்ற கோபம் வந்தது. அதே சமயம் இந்த குளிரில் விடியும் வரை நின்று கொண்டே இருக்க முடியுமா என்ன? எனவே பெட்ஷீட்டை எடுத்து தன்னை சுற்றி கொண்டு தலையணையில் முகம் புதைக்க இனிமையான ஒரு நறுமணம் வந்தது. அவளுக்கு புரிந்தது அது அவனுடைய வாசம் என்று. உரிமையா உறவா சுவாசிக்க வேண்டிய அவன் வாசத்தை ஏன் இப்படி என்னிடம் நடந்து கொள்கிறார் என்று தெரியாமலே சுவாசித்தாள். படுத்தவனுக்கும் அவள் என்ன செய்கிறாள் என்ற எண்ணம்தான். விவரம் தெரிந்த நாளில் இருந்து படிப்பு வேலை என்று அவன் வெளியூரில் போய்விட்டதால் இங்கே வரும்போது அவனுக்கு தனி அறைதான். ஏனென்றால் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே அக்காக்கள் இருவரும் திருமணமாகி போய்விட்டதால் அறையில் அவன் மட்டும்தான் தங்குவான். படித்த வேலை பார்த்த இடங்களில் அறையை பகிர்ந்து கொண்டாலும் ஆண்களுடன் தான் இருந்திருக்கிறான். முதல் முறையாக ஒரு பெண் அவன் அறையில் அவனுடன் என்பதை அவனால் சட்டென ஏற்றுக்கொள்ள முடியலை. சவிதாவுடன் திருமணமாகி இருந்தால் எளிதாக அவனால் ஏற்றுக்கொண்டு இருப்பான். ஏனென்றால் 3 மாதங்கள் தினமும் அவளுடன் பேசி பழகி இருக்கிறான். ஆரம்ப கட்ட தயக்கங்கள் எல்லாம் பிறகு காணாமலே போனது. இப்போ இவள் வந்ததும் மனம் உரண்டியது. அதுக்காக அவன் சவிதாவை நினைத்து ஏங்கலை. எப்போ அவள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நான் வேண்டாம் என்று விலகி இன்னொருத்தனை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாலோ அப்பவே அந்த நிமிடமே அவன் அவளை தூக்கி எறிந்து விட்டான். ஆனால் அவள் இருந்த இடம் இன்னும் அவன் மனதிற்குள் மிச்சம் இருந்தது. அந்த தடம் இன்னும் மிச்சம் இருந்தது.
இருவருமே ஏதேதோ நினைத்தபடி தூங்கி போனார்கள். காலையில் வழக்கம்போல் கண்விழித்த சன்விகாவிற்கு காலை கையை அசைக்கக்கூட முடியலை. பின்னே அந்த குளிரில் மார்பில் தரையில் எதுவும் விரிக்காமல் படுத்திருந்ததால் கால் கைகள் இழுத்து கொண்டது. கால் கையை அசைக்க முடியலை என்றதும் பயந்து போனாள். அழுகை கூட வந்தது. சன்வி, அழுகாத, அழுதா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தைரியம் அழுகையில் கரைஞ்சு போயிடும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவள் மெல்ல இரு உள்ளங்கைகளையும் உரசி சூடேற்றி மெல்ல மெல்ல கைகளையும் கால்களையும் சுவாதீனமாக்கினாள். பிறகு மெல்ல எழுந்து போர்வையை மடித்து வைத்துவிட்டு எழுந்து தன்னுடைய பேக்கை எடுத்து கொண்டாள். அறையில் எப்போதும் வெளிச்சமில்லை என்றாலும் வெளியே விடிந்து விட்டதால் மெல்லிய வெளிச்சம் வந்தது. தன்னுடைய சின்ன டிராவல் பேக்கை எடுத்துக்கொண்டு மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வர நல்ல வேலை, மாடி ஹாலில் யாரும் இல்லை. எனவே மெல்ல மாடிப்படி ஏறி மொட்டை மாடிக்கு வந்தாள். பெரிய மொட்டை மாடியில் ஏதாவது சின்ன விசேஷம் வீட்டில் வைத்தால் பந்தல் போட்டு செய்யலாம் என்று மொட்டை மாடியின் ஒரு புறம் 2 பாத்ரூம், டாய்லெட், வாஷ் பேஷின் எல்லாம் நவீனமாக கட்டப்பட்டிருந்தது. அங்கேயே பேஸ்ட் இருந்ததால் தன்னுடைய பிரஷை எடுத்து பல் துளக்கி பாத்ரூம் போய் குளித்துவிட்டு வந்தாள். அவள் ஒன்றும் விவரம் தெரியாத பெண் இல்லை. 19 வயதுதான் என்றாலும் அக்கா மற்றும் உறவில் திருமணமான பெண்களை பார்த்திருக்கிறாள். மற்றவர்கள் அவர்களை கேலி செய்வதையும் கேட்டிருக்கிறாள். எனவே திருமணமான மறுநாள் காலை அந்த பெண்கள் தலை குளித்துவிட்டு தான் வரணும் என்று தெரியும். ஏன் எதற்கு என்றும் தெரியும். அவர்களுக்குள் சாதாரணமான பேச்சுக்கு இடமில்லை என்று அவன் நடவடிக்கை இருக்கும்போது எதற்கு தலை குளிக்கணும் என்ற வீம்பு கூட அவளுக்கு வந்தது. பொதுவாகவே மற்றவர்கள் இன்று அவளைத்தான் குறுகுருவென பார்ப்பார்கள். இதில் தலை குளிக்காம போய் அது வேற பேச்சு பொருளாக ஆக வேண்டாம் என்று தலை குளித்து விட்டுத்தான் வந்தாள். பாத்ரூமிற்குள் புடவை கட்ட முடியாமல் புது சுடிதார் தான் போட்டுக்கொண்டாள். துவைத்ததை கொடியில் காய போட்டுவிட்டு பேக்கை எடுத்துக்கொண்டு அவள் கீழே இறங்கி வந்து அவனுடைய அறையை மெல்ல திறந்து உள்ளே போய் வைத்துவிட்டு வெளியே வந்தவள் கீழே இறங்கி வந்தாள். ஹாலில் உறவுக்காரர்கள் சிலர் எழுந்து அமர்ந்து சமையல்காரம்மா போட்ட காப்பியை குடித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள். அவளை கண்டதும் பேச்சை நிறுத்திவிட்டு இவளைத்தான் பார்த்தார்கள். இவர்கள் எல்லாம் வளர்மதியின் உறவுகள். சிவலிங்கத்தின் உறவுகள் பெரும்பாலும் இதே ஊரில்தான். எனவே யாரும் இங்கே தங்கவில்லை. வாமா, குளிச்சிட்டியா? உனக்கு வந்த யோகம். திண்ணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமான மாதிரி 2 நாளில் 10 பைசா செலவில்லாமல் அருமையான சம்பந்தம். எல்லாம் எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்கணுமில்ல. வளர்மதிக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என் பேத்தியை கட்ட சொல்லி நான் சொன்னதுக்கு இல்லைக்கா அது சரி வராது அப்படின்னு சொன்னான். ஏன் எல்லாம் வெளியே போய் செய்தால் கூடையில் அள்ளலாம்னு பார்த்தா. இப்போ பாருங்க, கைப்பிடி அளவு கூட கிடைக்கல என்று அந்த பெண் தன் பேத்தியை கட்ட வளர்மதி சம்மதிக்கலை என்ற கடுப்பை இப்படி காட்டினார். சிவலிங்கம் வந்தவர், உன் அத்தைக்கு கல்யாண அலைச்சல் தாங்கலை, நீ போய் சாமி அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுமா என்றார். அவளும் பழைய பூக்களை எடுத்துவிட்டு துடைத்து சுத்தப்படுத்திவிட்டு புது பூவை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கட் பண்ணி போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாள். பிறகு அடுப்படிக்கு போக அங்கே கோட்டை அடுப்பில் 4 பெண்கள் சமைத்து கொண்டு இருக்க அவர்களை பார்த்துவிட்டு வந்தாள். இன்னைக்கு மறு வீட்டுக்கு போகணும்ல, விருந்து உண்டா இல்லை அதுவும் இல்லையா என்று ஒருத்தி அவளிடம் கேட்க உண்டு என்றாள் சன்விகா. திருமணம் இவர்கள் செய்ததால் மறுவீட்டு விருந்தை துரைசாமி அன்னம்தான் செய்கிறார்கள். வளர்மதி எழுந்து வந்தவர் குளித்து முடித்து நின்ற மருமகளை பார்த்ததும் மகன் இவளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருப்பானோ என்ற எண்ணம் வர, சேச்ச இது என்ன என்று தன்னையே அதட்டி கொண்டார் தனக்குள். பிறகு வளர்மதி ஏவ சன்விகாதான் வேலை செய்தாள். ஒரு வழியா 9 மணிக்குத்தான் மகள்கள் குடும்பத்துடன் எழுந்து கீழே வர அவர்களுக்கு காஃபி டிஃபன் என்று ஓடி ஓடி பரிமாறினாள் சன்விகா. தமனா கீழே வரலை. காலை காஃபி டிஃபன் மேலே மாடியில் அவள் அறைக்கே கொண்டு வர சொல்லி அம்மாவிற்கு ஃபோன் அடிக்க, பிறைமதி, சன்விகா என் மக மாப்பிள்ளையை போய் கவனி, 2 பேருக்கும் டிஃபன் காஃபி கொண்டு போ என்றாள். சன்விகாவும் பெரிய ட்ரேயில் எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்கு செல்ல எதிரே மொட்டை மாடியில் இருந்து அகிலேஷும் பிரணவும் இறங்கி வந்தார்கள். குட் மார்னிங் சன்விகா என்று அகிலேஷ் சொல்ல, குட் மார்னிங் என்றாள் சின்ன புன்னகையுடன். அண்ணா உங்களுக்கு காஃபி என்று கேட்க, குடுமா
தமனாவுக்கு இப்போ எந்திரிக்க மனசு வராது என்றவன் சின்ன ஃப்ளாஸ்கில் எழுந்து காஃபி ஊற்றி கொண்டான். சன்விகா தமனாவுக்கு கொண்டு வந்த கப்பில் காப்பியை ஊற்ற போக, வேண்டாமா, உன் புருஷன் காப்பி டீ எல்லாம் காலையில் குடிக்க மாட்டான் என்றான் அகிலேஷ். ஓ என்றவள் தமனாவின் அறை கதவை தட்ட, உள்ளே வா என்று சொன்ன தமனா, காஃபி டிஃபன் கொண்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? அப்போவே நீ எடுத்துக்கிட்டு வந்ததா அம்மா சொன்னாங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணின என்று தமனா கேட்க, என்ன பதில் சொல்கிறது என்று அவளுக்கு தெரியலை. என்ன, எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? வரும்போது என் கணவர்கிட்ட பேசிட்டு தானே வந்த என்று தமனா கேட்க, அண்ணா காஃபி கேட்டாங்க, அதுதான் கொடுத்தேன் என்றாள். சும்மா சும்மா அவர் கூட நின்று பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா என்று அவள் மிரட்ட சன்விகாவுக்கு கோபம் வந்தது. இவ புருஷங்கிட்ட நான் ஏன் பேச போகிறேன் என்றவள், இன்னைக்கே வாயை திறக்க வேண்டாம், எப்படியும் 4 நாளில் எல்லாரும் போயிடுவாங்க, அதுவரை பொறுமையாகத்தான் இருக்கணும் என்று வாயை மூடிக்கொண்டு அறையில் கிடந்த டீப்பாயில் கொண்டு போனதை வைத்துவிட்டு திரும்பி வர பிரணவின் அறை வாசலில் நின்றிருந்த இருவரையும் தலை நிமிர்ந்து பார்க்காமல் கீழே இறங்கி வந்தாள் சன்வி. ஆனாலும் கணவனை கடந்து வரும்போது கண்கள் பொங்கியது. அடக்கி கொண்டாள். அவளுக்கு தெரியும் தமனா பேசியது இவர்கள் காதில் விழுந்திருக்கும் என்று. ஆனாலும் எதுவுமே பேசாமல் நின்றவனை பார்க்க பிடிக்காமல் தான் வந்து விட்டாள். பிரணவ் காதில் தமனா பேசியது விழுந்தது. கதவு திறந்துதானே இருந்தது. ஆனாலும் அவன் கண்டுக்கலை. ஆனால் அகிலேஷ் முகம் சுருங்கி விட்டது. சாரிடா பிரணவ், தமனா ஏதோ புரியாமல் பேசுகிறா என்று அகிலேஷ் சப்பை கட்ட, அவன் மனசில் ஏதோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறா, அதனால தான் இப்படி பேசுகிறா, அது என்னன்னு பாரு என்று நண்பனாக பிரணவ் சொல்ல, என்னடா இன்செக்யூர்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற என்று அகிலேஷ் பதட்டப்பட, டேய் டென்ஷன் ஆகாத, தமனாவை நல்லா பார்த்துக்க, அவள் மனசை புரிஞ்சுக்க என்றான். டேய் ஒரே ஒரு வார்த்தை, உன் கல்யாணத்துக்கு நான் சன்விகாவை பார்த்த பிரமிப்பில் சொல்லிப்புட்டேன், அதுக்கு தாண்டா இப்படி வச்சு செய்கிறா என்றான் சலிப்பாக. அப்படி என்ன சொல்லி தொலைச்ச என்று அவன் கேட்க, ஒரே வார்த்தை தாண்டா, சன்விகா மாதிரி மேக்கப் போடாமல் இயற்கையிலேயே அழகான பெண்களும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டேன். அப்போ பிடிச்சதுடா சனி என்றான் அகிலேஷ். டேய் நீ லூசாடா, எந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணு அழகுன்னு ஒத்துக்கவே மாட்டா, என்னை விட அவள் எந்த விதத்தில் ஒசத்தின்னு தான் கேட்பாங்க. தமனா அழகின்னு தானேடா அவளை அத்தனை வருஷம் காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று பிரணவ் சொல்ல, என் தமனா அழகுன்னு எனக்கு தெரியும்டா, என்ன ஒன்று மேக்கப் தான் ஓவர் என்றான் சலிப்பாக. அவகிட்ட உன் ஆசையை சொல்லுடா என்று பிரணவ் சொல்ல, 1000 தடவை சொல்லிட்டேன் என்றான்.